ஒரு குட்டி கதை கேட்போமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு அணில் குட்டி மரத்தில் ஏறி ஏறி பயிற்சி பண்ணிச்சான். எதுக்கு? அந்த அணிலுக்கு எவரெஸ்ட் மலை மேலே ஏறணுமா. அதுதான் அந்த அணிலோட கனவு, லட்சியம் எல்லாமே. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 பச்சோந்தி வந்து பேசிச்சுதான். ஒரு பச்சோந்தி நீல கலரில் இருந்துச்சு, இன்னொரு பச்சோந்தி சிகப்பு கலரில் இருந்துச்சு. இப்படி 2 பச்சோந்தி நம்ம அணில்கிட்ட வந்து பேசிச்சுதான். அணிலே, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்கிற? வா, எங்கள் கூட சேர்ந்துக்கோ, நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த 2 பச்சோந்திங்களும் நம்ம அணில்கிட்ட சொல்லிச்சான். அப்போது அந்த அணிலுக்கு என்ன சொல்லனே தெரில, திருன்னு முழிச்சுதான். நம்ம அணில் குட்டிக்கும் ஒரே சந்தோஷமாயிடுச்சா, நமக்கு புது நண்பர்கள் கிடச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப குஷி. இப்போ இந்த 3 பேரும் ஒரு நாள் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சு, நம்ம அணில் குட்டியை தனியாக விட்டுட்டு அந்த 2 பச்சோந்தியும் புதுசாக ஒரு பச்சை பச்சோந்தி கூட போயிடுச்சு. அணிலும் தேடிட்டே இருந்துச்சு. நண்பர்களே, எங்கே இருக்கீங்க? நான் உங்களை தேடிக்கிட்டே இருக்கேன், எல்லோரும் எங்கே போனீங்க அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்குது. ஆனால் யாருமே இல்லை. அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்குமே அப்படின்னு அந்த அணில் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த புது நண்பர்களுக்காக தான் நான் என்னோடய லட்சியத்தையே மறந்து அவங்க கூட இருந்தேன். ஆனால் அவங்க இன்றைக்கி என்னை விட்டு போயிட்டாங்க. இப்படி நம்ம அணில் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போ தான் திடீர்னு ஒரு தேவதை தோன்றினாங்க. அந்த தேவதை நம்ம அணிலுக்கு ஆறுதலாக பேசினாங்க. எதுக்கு நீ இந்த காட்டை பார்த்து பயப்படுற? ஒரு காலத்தில் இதில் தான் நீ துள்ளி துள்ளி விளையாடுவ. உன்னோட தனிமையை நீ அவ்வளோ என்ஜாய் பண்ணுவ. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? ஸோ நீ என்ஜாய் பண்ணு, உன் லட்சியத்துக்காகவே போராடு, நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. நம்ம அணில் குட்டியும் அதை ஆசையாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் அதுக்கு புரிய வந்தது, அட ஆமாம், பச்சோந்திங்களோட குணமே இடத்துக்கு ஏற்றாப்புல மாறுறது தானே. அப்படி இருக்கும்போது அவங்களோட நேச்சரை என்னால் எப்படி மாற்ற முடியும்? நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய லட்சியத்துக்காக நான் திரும்ப போராட போகிறேன் அப்படின்னு அந்த அணில் முடிவெடுத்துச்சான். அதுக்கப்புறமா அது எப்பவும் போல் அதோட லட்சியத்துக்காக காட்டுக்குள்ளேயே துருன்னு விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், இதில் கடைசி அந்த 3 பச்சோந்தியும் எங்கே போயிருக்கோம்? ஒருவேளை அவங்க ஒளிஞ்சு இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காங்களா நம்ம அணில் குட்டியை? இந்த கதை மேலே இருக்கிற உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.